ஹலோ மோட்டோ ஃபேம். நான் வந்து பிகைண்ட் ரூட்ஸோட அந்த இன்டர்வியூவில் 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்கன்னா அதில் பலினோ வந்து ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். நான் அது வந்து அந்த ஃப்ளோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது பலினோ என் மைண்டில் வந்தது. அவங்க கேட்ட கேள்விக்கான ஒரு ஆன்சராக நான் பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் நம்ம மோட்டோ ஃபேம் வந்து எவ்வளவோ கார்ஸ் மார்க்கெட்டில் இருக்கு, ஏன் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி பலினோ சொன்னேன், எனக்கு மாருதி ஏதாவது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா, இல்லை அதை வந்து உண்மையிலே அதை ஜஸ்டிஃபை பண்ணுதா, நீங்கள் அதுக்கு ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு கொஞ்ச நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்னன்னா பலினோ 2022 நம்ம கூட இருக்குது. இப்போ நம்ம கன்சல்டிங் கால்ஸ் ஆகலாம், இல்லை கார்ஸ் வாங்கணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயில் நீங்கள் இந்த பலினோ வாங்கலான்னு சொல்லக்கூடியதோட ரீசனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ரீசெண்டாக ஒரு கேஸ் ஸ்டடி கண்டென்ட் வந்திருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்து, பார்க்காதவங்க வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட கார் ஆஃப் தி இயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியது தான். அதுக்கான ஓட்டிங்கும் லைவில் போயிட்டுருக்கு. நான் போன வீடியோவில் சொன்னதை வச்சு நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க, புதிய மோட்டோ ஃபேம் ஆகட்டும், இது வரைக்கும் ஓட் பண்ணாதவங்க 100% ஓட் பண்ணுங்க. லாகின் பண்ணி ஓட் பண்றது மாதிரி வச்சிருக்கோம். அதுக்கு ரீசன் வந்து அப்பதான் ஒரு ஆள் ஓட் போட முடியும். ஓட்டிங் வந்து நியாயமானதா இருக்கு. இல்லாட்டி ஒருத்தர் பட்டனை பிரஸ் பண்ணி ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட கார்ல நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஓட் பண்ணுங்க. ஒரு கார் பையிங்னு சொல்லக்கூடியது நம்மளோட ஒரு ட்ரீம் ஆகுது. அந்த ட்ரீமை வந்து நம்ம லைஃப்ல அது ஹேப்பன் பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம கார் வாங்குறோம். அதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுன்னு சொல்கிறதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா கார்ஸோட ப்ரைஸ் அந்த பட்ஜெட்டில் நிற்கிறது இல்லை. அதுக்குள்ளேயே நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கார் வாங்கணும்னு சொல்லக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து வாரம் ஒவ்வொரு கார்ஸை எடுத்துகிட்டு வர்றோம். அதில் நீங்கள் பார்க்கும்போது இது நல்லா இருக்கு, அடுத்த வாரம் பார்த்தா அடுத்தது நல்லா இருக்குன்னு இந்த கன்ஃபியூஷன் போய்கிட்டே இருக்கும். இதில் நம்ம வந்து ஒரு காரை இல்லை ஒரு செக்மெண்ட்டை பற்றி பேசும்போது ஒரு செக்மெண்ட்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அதுக்கே உரிதான ஒரு கம்ப்ளீட்னஸோட நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட்டை தான் வந்து செடான்னு சொல்லலாம், இல்லை வந்து இந்த மாதிரி ஹேஷ்பேக்னு சொல்லலாம், எஸ்யூவின்னு சொல்ல முடியும். ஆனா நீங்க இந்தியன் மார்க்கெட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுல இருந்து இவால்வ் ஆகி இப்ப இந்த பிரீமியம் ஹேஷ்பேக்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்ல இருந்து இவால்வ் ஆகி சப் காம்பேக்ட் இருக்குது, இதுல இருந்து சப் 4 மீட்டர்ஸ் இருக்குது, செடான்ஸ்ல இருந்து செடான்ஸோட சேசிஸ் அடாப்ட் பண்ணி கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட எஸ்யூவிஸ், ஏகப்பட்ட கிராஸ் ஓவர்ஸ்னு நம்ம மார்க்கெட் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் பட்ஜெட் வச்சுருக்கீங்க. 10 லட்சம் ரூபாயில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு செக்மெண்டட் ஒரு கார் வேணும். அதில் நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம இந்த பலினோ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். அது ஏன்னு உள்ளதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ நீங்கள் பலினோ பிடிக்காதவங்க, மாருதி வந்து நம்ம குவாலிட்டி நல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்க 10 லட்ச ரூபாயில் வேற காரே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். நியாயமானதான், வேறையும் கார்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பலினோ எப்படி கனெக்ட் ஆகுனுள்ளதை மட்டும்தான் நான் இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். மற்ற எந்த பிராண்டையுமே நம்ம இதில் வந்து அஃபென்சிவா பேச போறதில்ல, அந்த பிராண்ட்ஸை வந்து மட்டம் தட்டி இதுல பேச போறதில்ல. இது முழுக்க இந்த பலினோ ஏன் நான் அதுல பேசினேன், அதுக்கான ரீசன் என்னன்னு பண்றதுக்கு தான். இன்னொன்னு கூட நான் ஆட் பண்றேன். இது மாருதியோட ஸ்பான்சர்ட் ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் எல்லாம் கிடையாது. இது நான் பேசினதுனால இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணாதான் அது ஜஸ்டிஃபை ஆகும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட் பண்றோம். இப்போ நம்ம நிறைய ஸ்டைல Q&A பண்றது மாதிரி இது அதை மாதிரியே நீங்க நினைச்சுக்கோங்க. இப்போ முதல் விஷயம் பார்த்தோம்னா அஃபோர்டபிலிட்டி அண்ட் வேல்யூ ஃபார் மணி. இந்த அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து கார் வாங்கணும்னு நினைக்கும் போது 3 லட்ச ரூபாவை நம்ம கையில் வச்சிருப்போம், மிச்சத்தை வந்து நம்ம லோன் போடலான்னு நினைப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் யூஸ்டு வாங்கலாமா, இல்லை புதுசு போகலாமா, புதுசு போகிறோன்னா நம்ம என்ட்ரி லெவல் வாங்கலாமான்னு நினைப்போம். இதில் ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கண்டனோட பர்பஸே அதுதான். இப்போ பலினோ ஆஸ் அ ப்ராடக்டை உடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை இதுக்குள்ளே நம்ம பேச போகிறோம். அதில் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லி க்ரோனான ஒரு செக்மெண்ட்ல உள்ள ஒரு கார், அதாவது இந்த மாதிரி ஒரு ஹேஷ்பேக்ல க்ரோனான ப்ரீமியம் ஹேஷ்பேக், அதில் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு எதெல்லாம் ஒர்த்தாக இருக்குது, நம்ம சிட்டிக்கும் ஹைவேஸுக்கு நம்ம ஓட்டக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு என்ஜின் வேணும். மெயினாக நம்மளுடைய பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், சர்வீஸ் நல்லா இருக்கணும், சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், ஃபியூல் எக்கனாமிக்காக இருக்கணும், ஒரு ஆட்டோமேட்டிக்கும் இந்த வெஹிக்கிளில் கிடைக்கணும். இப்படி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து அஃபோர்டபிலிட்டி, வேல்யூ ஃபார் மணின்னு ஒரு பாயிண்ட்ல வரும். அதில் இந்த பலினோ வந்து நம்ம எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், ஒரு 3990 மில்லிமீட்டர் வந்து லெங்த் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக். இதில் வந்து 2520 மில்லிமீட்டர்னு சொல்லக்கூடிய வீல் பேஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ல நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு 5 சீட்டராக நம்ம பார்க்கலாம். 5 சீட்டர் அப்படின்னா இப்போ இந்தியன் ஃபேமிலி எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறது இல்லை. எல்லார் வீட்லேயும் எல்டர்லி பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சிப்ளிங்ஸ் இருப்பாங்க,
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேமிலிஸ் வேற இருக்கும். அப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா எல்லாரும் சேர்ந்து இன்க்ளூசிவா போகணும்னு பார்ப்போம். பின்னாடி ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளா உட்காரணும். ஒரு ஆளை கூட ஒரு சின்ன குழந்தைய ஒரு டீனேஜரையும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் மட்டும் ப்ரையர் கிடையாது, ஃபியூச்சர்ஸும் ப்ரையரா இருக்கும். அப்போ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணப்பட்டது தான் இந்த வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லக்கூடிய அஃபோர்டபிலிட்டியில் இன்க்ளூட். அஃபோர்டபிலிட்டி நான் சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுருக்கிறோம், ஒரு 7 லட்ச ரூபா அடிஷ்னலாக போடுறோம்னா 7 லட்ச ரூபாய்க்கு மாதம் ஒரு 60 மாதத்துக்கு நம்ம பார்க்குறோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 ரூபாய் இஎம்ஐ வரும்னா அந்த 15,000 ரூபாய் வந்து நம்ம கட்ட முடிஞ்சவங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெஹிக்கிள் வாங்கலான்னு உள்ளதான் எங்களுடைய பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா ட்ரஸ்டட் பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து முதல்ல இது வந்து ஒரு மாருதியோட எம்மை பேஸ் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் சுசுக்கியோட ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆன போது எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லோகோ வந்துருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல தெரியும், சுசுக்கின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிராண்ட். மாசம் ஒரு ஆவரேஜா 1,30,000 1,50,000 யூனிட்ஸ் வரைக்கும் விற்கிறாங்க. ரீசெண்டா நம்ம வந்து 2024 ஒரு வைண்ட் அப் பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம் 5,000 சர்வீஸ் சென்டரை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா இந்தியாவோட எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ்ல அவங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோடைய என்ன சொல்றது, இந்த வேல்யூ வந்து ஸ்மால் கார் பையர்ஸுக்கு இடையில இந்தியாவில் ரிலையபிலிட்டி ஃபோக்கஸ்டா, ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டா, கண்டிப்பாக ரீசேல் பர்ஸ்பெக்டிவ்லையும் இந்த பிராண்டுக்கு இருக்கிற ஒரு வேல்யூவும் நம்மளோட பையிங்கில் ஒரு மெயின் விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா டிசைன் இல்லை, அதோட லுக்ஸை நம்ம சொல்ல முடியும். லுக்ஸ் கண்டிப்பாக சப்ஜெக்டிவ், நம்ம நிறைய இடத்துல பேசுவோம். ஆனால் யாரும் மோசம்னு சொல்லாத ஒரு லுக்ஸ் வேணும். இப்போ நீங்கள் வந்து இந்த பலினோ ஆஸ் அ மாடல் இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஒரு லிக்விட் ஃப்ளோ டிசைனில் வந்து முதல்ல இருந்தது. அந்த லிக்விட் ஃப்ளோ எல்லாருக்குமே பிடிச்சது மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் இந்த 2022 மாடல் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் எட்ஜியாக பேனல்ஸ் எல்லாம் ரினியூ பண்ணி இப்போ நீங்கள் வந்து அந்த செக்மெண்ட்லேயே i20 நம்ம ஒரு லுக்கராக சொல்ல முடியும். அது கண்டிப்பாக வந்து இன்னும் 10 வருஷம் ஆனாலும் வந்து ஏஜ் ஆகாது. ஆனால் இது அந்த மாதிரி ஒரு டைம்லெஸ் டிசைனாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு கார் பார்க்கும்போது ஓகே, அதுவும் நம்ம லுக்ஸ் நமக்கு பிடிக்கிறது மாதிரி ஒரு கான்செப்டாக சொல்கிறது பலினோடைய ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தவங்களே ஒரு விஷயம் நான் இன்னும் பேசலையே நீங்கள் நினைப்பீங்க, சேஃப்டி. ஏன்னா கிரிட்டிசிசமுக்கு வந்து வெரி என்னது ஹைலி நியாயமாக கிரிட்டிசிசம் வாங்கிட்டு இருந்த ஒரு மாடல் நான் வந்து பலினோவை நான் சொல்ல முடியாது. அதாவது 2022 வரைக்கும் இருந்த மாடல். நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல நம்ம கார் சஜஸ்ட் பண்ணும்போது ஆகலாம், இல்லை மோட்டோ வேகன் வந்ததுக்கு அப்புறம் கன்சல்டிங்கில் நம்ம சொல்லும்போது 2022 மாடல் தான் இந்த மாடல் வர்றது வரைக்கும் பலினோ எல்லாம் நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் வந்து 2015 கடைசியில் நாங்கள் வந்து கொச்சினில் என்னோட நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். ஃப்ரெண்டுக்காக பலினோ பார்க்க போயிட்டு பலினோட லைட் வெயிட், பலினோ பிடிக்காம நாங்கள் அதை வாங்கலை. அப்போலேருந்தே பலினோ வந்து லைட் வெயிட், சேஃப்டி நல்லா இல்லைன்னு நம்ம பேசணும். ஆனால் இந்த ப்ராடக்ட் வரும்போது ஒரு 50 கிலோ 60 கிலோ கிட்ட சேசிஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் இருந்தது, 6 ஏர் பேக்ஸ் இருந்தது, 360 டிகிரி கேமரா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் பெட்டராக இருக்கும், சஸ்பென்ஷனை ட்வீக் பண்ணியிருப்பாங்க, ஸ்டியரிங்கில் ஓவரால் வந்து அந்த டைனாமிக்கலி சார்ட் பண்ணுறதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி நிறைய பராமீட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுல சேஃப்டியும் இதில் என்ஹான்ஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக டாடா மாதிரியோ இல்லை மகேந்திரா மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஈக்குவலாக நம்ம பேச முடியாது. ஆனால் ப்ரீவியஸ் மாருதிஸை கம்பேர் பண்ணும்போது மாருதியோடைய அந்த சேஃப்டியோடைய அந்த க்ரோத்து ஸ்டார்ட் ஆனதான் நம்ம இந்த மாடலை வந்து பேசுகிறோம். அதனால அதில் பெரிய குறை கிடையாத ஒரு மாடல். இன்னொரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் கேபின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை வெளியில் வச்சு சொன்னேன், ஆனால் அது நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து கார் பூலிங் பண்ணக்கூடிய பீப்புள், அதாவது ஒருத்தங்க மட்டும் போக மாட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அதில் நமக்கு ஸ்பேஸ் வந்து மெயினாக வேணும். அந்த ஸ்பேஸில் மெயினாக பேசப்படுற ஸ்பேஸ் வந்து இந்த ரியர் சீட் ஸ்பேஸ் தான். ஃப்ரண்ட் சீட்ஸ் ஆப்வியஸ்லி 2 பேர் தான் உட்கார முடியும், அதில் அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு ஹைவேஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு தை சப்போர்ட்டும் இருக்குது, எர்கனாமிக்கலி ஆம் வைக்கிறதுக்கான ஒரு எல்போக்கான பாயிண்ட் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல கேபின் ஆம்பியன்ஸ், கருப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, லெக் ரூம் ஆகலாம், ஒரு ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க, 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ஆனால் நீங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் போகும்போது கிட்ஸ் எல்லாம் மடியில் உட்கார வச்சு போகிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கேபின். அதான் இதோடைய மெயின் ரீசன். இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி லெவல்லே நீங்கள் இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறது தான் இதோட எண்டில் நான் பேசுவேன். அதுக்கு ரீசனே இந்த ஸ்பேஸும் ஒரு ரீசன். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன். ஏன்னா இன்றைக்கி வந்து மொத்தம் இந்த காரோட ஹார்ட் ஆஃப் த சிஸ்டமே என்ஜின் தான். ஒரு என்ஜின் கரெக்டாக இந்த வெஹிக்கிளுக்கு செட் ஆனால் தான் அந்த என்ஜின் வந்து நம்மளுடைய டிரைவபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும், ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பில் தொல்லை கொடுக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நான் முதல்ல பேசியிருப்பேன், நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும்.
இந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செக்மெண்ட், கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் நான் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இந்தியாவில் இன்னைக்கு இந்த சப் 4 மீட்டர்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட் வரப்போய் ஒரு பாடிக்கும் என்ஜினுக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 12% எக்ஸைஸ் டியூட்டி கம்மியாகணும்னா பெட்ரோல் என்ஜின் 1200 சிசிக்குள்ளே இருக்கணும், டீசல் என்ஜின் 1500 சிசிக்குள்ளே இருக்கணும். டீசல் என்ஜின்ஸ் ஓகே, அது கேப்பபிள். ஆனால் நீங்கள் அந்த டேக்ஸுக்காக பெட்ரோல் என்ஜின்ஸை பாருங்களேன், 1200 சிசி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர், 1000 சிசி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர், 1000 சிசி டர்போஸ், 1200 சிசி டர்போஸ்ன்னு சொல்லி அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அந்த இடத்துல காரோடைய செக்மெண்டோட பாடி ஷேப்புக்கும் வீலோட சைஸுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற பெர்ஃபார்மன்ஸுக்கும் என்ஜினோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன்ஸ்லேயே நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக நீங்கள் பலினோவை பார்த்தீங்கன்னா பலினோவில் ஒரு 4 சிலிண்டர் ப்ராப்பரான இந்த செக்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 1200 சிசி என்ஜின் இருக்கும் பாருங்கள். இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலங்களில் இருந்த அந்த கே சீரீஸ் இவால்வ் ஆகி இப்போ K12Nல இருக்குது, 90 பிஎஸ்ல இருக்கும், 113 நியூட்டன் மீட்டர் டார்க்கில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 பிஎஸ் வந்து ஒரு 6000 ஆர்பிஎம்ல கொடுக்கும், 113 நியூட்டன் மீட்டரை வந்து ஒரு 4000 ஆர்பிஎம்ல கொடுக்கும். இது அந்த டுவல் ஜெட் சிஸ்டமில் இருக்கும். நீங்கள் பெர் சிலிண்டருக்கு 2 இன்ஜெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயினாக இந்த என்ஜின் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இவால்வ் ஆகி எஃபிஷியண்டாக இருக்குது, நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு 1.2 லிட்டர் என்ஜினில் நீங்கள் வந்து இப்படி ஒரு என்ஜின் பார்க்கவே முடியாது இந்தியன் மார்க்கெட்டில். பொதுவாக ஒரு என்ஜின் வந்து நல்ல ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கு. அதை நான் டிரைவபிலிட்டியில் பேசணும். அதனால தான் நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. நீங்கள் டிரைவபிலிட்டியில் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்காது, நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்விஃப்ட் வந்த போது ஸ்விஃப்ட் இவ்வளோ கிரிட்டிசிசம் வந்து ஆனதுக்கு ரீசனே அதோடைய 3 சிலிண்டர் என்ஜின் தான். இப்போ நீங்கள் இதையும் அதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதை லைட்டாக ரவ் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரவ் ஹாப்பி என்ஜின். இந்த என்ஜினுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் ஆகலாம், 5 ஸ்பீட் ஏஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏஎம்டி கூட இருக்குது. அதை நம்ம டிரைவபிலிட்டியில் பேசும். இப்போ பையிங் டெசிஷனில் ஃபீச்சர்ஸ் வந்து கன்வின்சிங்காக இருக்கணும், அதுவும் ஒரு மெயின் பராமீட்டர். இப்போ நீங்கள் பலினோவில் பார்த்தீங்கன்னா சிக்மா, டெல்டா, சீட்டா, ஆல்ஃபான்னு 4 வேரியன்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் மாறும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னா 360 டிகிரி கேமரா இருக்கும், ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இருக்கும், ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்கும், க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வரும், சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் சீட்டால் வந்தீங்கன்னா அந்த வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், ஆட்டோமேட்டிக் ஏசி ஆப்ஷன் இருக்கும். இப்படி நம்மளுடைய அந்த பட்ஜெட், அந்த அஃபோர்டபிலிட்டி, அந்த ரேஞ்சில் நம்ம விருப்பப்பட்ட சாய்ஸ் எடுக்க முடியாது. அதனால் இது வந்து ரொம்ப ப்ரீமியம்னு சொல்ல முடியாது. அதுக்காக தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரோக்ரோமிக் மிரர் கூட இதில் ஒரு சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பையர்ஸுக்கு ஆசைப்படுற சன்ரூஃப் இதில் கிடையாது, வெண்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது, லெதரைட் சீட்ஸ் கிடையாது. அதெல்லாம் ஒரு குறை தான். இப்போ நீங்கள் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸல் ஆகும்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஹியூண்டையோட இன்டீரியர்ஸ் கூட நீங்கள் இந்த கார் i20 கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இப்போது டைனாமிக்ஸை பற்றி நம்ம பேசும்போது நம்ம கண்டிப்பாக ஆல்ட்ரோஸ் பற்றி பேசணும். ஆல்ட்ரோஸோட அந்த டைனாமிக்ஸ் கூட இது கனெக்ட் ஆகுது. ஆனால் இன்க்ளூசிவாக எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இன்டீரியர்லையும் குறை சொல்ல முடியாத ஒரு இன்டீரியர் இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த பலினை வந்து டிரைவ் பண்ணலாம். இது அதோட கீ ஃபாப், லாக்கிங் அன்லாக்கிங் ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து இந்த மேனுவல் கீ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன், பூட் ரிலீஸுக்கு இதில் பட்டன் இல்லை. வழக்கமாக நம்ம மாருதி கார்ஸில் பார்க்குற கீ தான். இதில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கும். வெளியிலே நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப சைலண்டாக, சூப்பர் சைலண்டாக, வைப்ரேஷன்ஸ் இது இல்லாமல் வந்து என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடலில் சீட் பெல்ட்ஸ் போட்டால் அது நமக்கு பிரயோஜனப்படும். பேனராமிக் இருக்குது, சன்ரூஃப் நார்மல் இருக்குதுன்னா கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் தான் ஒரு எமர்ஜென்சி நம்ம த்ரோ ஆஃப் ஆகாமல் இருப்போம். ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த பலினோ போட்டுருவாங்க, பழைய பலினோ ஆகலாம், புது பலினோ ஆகலாம். அந்த ஹை பீம் எதுக்கு தான் நீங்கள் போட்டு எல்லார் மேலேயும் ஃப்ளாஷ் பண்ணுறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அதை யூஸே பண்ணாதீங்க. ஆப்போசிட்டில் வரவங்கள பிளைண்ட் பண்ணும். உங்களுக்கு இடது பக்கம் சுத்தமாக தெரியறதில்ல. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க, ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். நம்ம ரோட்ஸ் வந்து சேஃபராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு காரோட ஓனர்ஷிப்பில் A to Z வந்து இல்லை, எப்போவுமே நமக்கு ப்ரைமரியாக யூஸ் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன். இதில் NVHன்னு ஒரு டேர்ம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம், நாய்ஸ், வைப்ரேஷன், ஹார்ஷ்னஸ். இதுக்குள்ள ரிஃபைன்மெண்ட்ஸ் ஆகலாம்,
ஒரு டிரைவரை கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த K12N, அதில் இந்த K சீரிஸ் 1.2 ஒவ்வொரு பீரியட்லேயும் அந்த ரிஃபைன்மெண்ட்ஸை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதில் வந்து அவ்வளோ ரிஃபைன்டான ஒரு டிரைவை கொடுக்கும். நீங்கள் லிட்ரலி ஒரு ஈவி ஓட்டுறது மாதிரி இருக்கும். இது வந்து இந்த டேர்மை நான் சொல்ல போய் நிறைய பேர் வந்து நம்ம ஏன் இவ்வளோ ஹைப்பாக பேசுகிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் இந்த காரை வந்து ஒரு வெல் மெயின்டைன்டாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜின் நாய்ஸ் எதுவும் உள்ளே வராது. அப்படின்னா ஒரு குவேட்டர் டிரைவை தான் நான் ஈவி மாதிரின்னு சொன்னேன். ஏன்னா ஈவியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் இங்கே எடுத்துகிட்டு வரல. அதுக்கு கூட நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன். இந்த டிரான்ஸ்மிஷன் தான் இதில் நீங்கள் பார்க்குறது. கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக ஒரு லைட்டர் கிளச்சோட, அதாவது ஒரு என்ஜின்லேருந்து என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதை பர்ஃபெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி வீலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான டிரான்ஸ்மிஷன். அதில் லேக் ஸ்லக்கிஷ்னஸ் எதுவுமே நமக்கு எவிடெண்டாக தெரியாத அளவுக்கு அதோட ரிஃபைன்மெண்ட்ஸும் அந்த கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் இந்த என்ஜினோட பெப்பினஸ். நீங்கள் இந்த பெப்பினஸ்ன்னு சொல்லும்போது தான், இந்த பெப்பின்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்து இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் டர்போஸாக இருக்குது. டர்போஸில் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து நம்மளுடைய டர்போட குவாலிட்டி, அந்த என்ஜினோடைய இன்ஜெக்ஷனோட ஸ்டைல், நீங்கள் வந்து எம்பிஎஃப்ஐயாக இருக்கலாம், இல்லை டிசிஎம்எஃப்ஐன்னு சொல்லக்கூடிய எம்பிஎஃப்ஐயோட இன்னொரு அதுதான் மல்டி பாயிண்ட் தான். அப்புறம் டிஐன்னு சொல்லக்கூடிய டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஆகலாம், டிஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒன்று தான். இப்படி நீங்கள் இன்ஜெக்ஷன் மாடியூல் மாறுது, நல்ல டர்போஸ் இருக்குதுனாலே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஏறும். அதில் அந்த பெப்பினஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர்டை விடைக்கும் பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம அதில் பேசணும். அந்த பெப்பினஸ்னால் என்னன்னா, நீங்கள் ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கைஸில் இருக்கணும். பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் வந்து இந்த காரோட வெயிட் அண்ட் டார்க் ரேஷியோ வந்து நம்ம தேவையான பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணுறீங்க, வண்டியில் எந்த லேகுமே இல்லாமல் அது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறத பெப்பினஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பெப்பினஸ் இந்த என்ஜினில் இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடி காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாருதியோட ஸ்டியரிங் வந்து அதுலேயே அந்த 3rd ஜென்ரேஷன் ஷிஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த பலினோ ஃபர்ஸ்ட் ஜென்லாம் வந்தபோது ரெஸ்பான்சிவ்னஸே இல்லாமல் இருக்கும். அவ்வளவு டெட்டாக இருக்கும், அது ஃபீட்பேக்கே கொடுக்காது. ஆனால் இது அதுக்காக இது ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஸ்டியரிங் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை, ஆனால் கூட மோசம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு டிரைவிங் பொசிஷனில் நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஸ்போர்ட்டியாக உட்கார்ந்து நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லோ பண்ணி உட்கார்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸ் இருக்குது. மெயினாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் ரவ் பண்ணதை ஓட்டணும்னு நினச்சாலும், இது ரவ் பண்ணுறதுக்கான ரூட்டு கிடையாது. அப்படி கூட நீங்கள் ரவ் பண்ணாலும் குவிக்காக வந்து உங்களால் அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் பண்ண முடியும். என்ஜின் எங்கேயுமே ஒரு லேபர் ஆகுறது மாதிரி, ஒரு சிரமப்படுறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஆனால் இப்போ நான் பேசின எல்லா விஷயத்துலையும் இந்த என்ஜினும் டிரான்ஸ்மிஷனும் கனெக்ட் ஆகிற போர்ஷனே ஃபியூல் எஃபிஷியன்சி. இப்போ நான் பேசின இந்த பெப்பினஸ், நான் பேசின இந்த ரிஃபைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு என்ஜினில் எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் வித் த காஸ்ட் ஆஃப் ஃபியூல் எக்கானமி இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்படி பார்த்து ஓட்டினாலும் ரஃப்பாக ஒரு 18 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆவரேஜாக ஃபியூல் எக்கானமி கொடுக்கும். சிட்டி அண்ட் ஹைவேஸ் கம்பைண்டாக நிறைய பேருக்கு 20+ சொல்கிறாங்க. நான் ஒரு 18 கிலோமீட்டர் சொல்கிறேன். சிட்டியில் ஒரு 15-16 ரஃபாக கொடுக்கும். ஹைவேஸ் போனால் 20 to 23 கொடுக்கும். நம்ம அதுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு 18 கிலோமீட்டர் சொல்லுவோம். அப்படி ஃபியூல் எக்கானமிலையும் எங்கேயும் அடுவாங்காது. அதனால தான் இது அந்த பேக்கேஜில் கனெக்ட் ஆகிருக்கிறது. பலினோ பற்றி எல்லாரும் கன்சல்டிங் காலில் கேட்குற ஒரு மிகப்பெரிய டவுட்டு பார்த்தீங்கன்னா பலினோடைய ஸ்டெபிலிட்டி. இப்போ ஒரு காமனான ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லி நம்ம மோட்டோ ஃபார்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் பலினோ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வருது, ஒரு லாரி வருது, இல்லை நம்மளை ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணி போகுதுன்னா, பெரிய வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணி போகுதுன்னா, அதாவது பலினோ ஓவர்டேக் பண்ணி போனால் பலினோ பயங்கரமாக ஷேக் ஆகுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலி பழைய இதில் வந்து நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து இதில் என்ன அதுக்கு சொல்லுவேன்னா, பழைய காரை கம்பேர் பண்ண, அதாவது இது ஆக்சுவலி 2022க்கு முன்னாடி உள்ள பலினோ வேறு, இதை இப்போ ஆப்போசிட்டில் போகிற அந்த கிளான்ஸாக உள்ள பீரியடில் உள்ளது, அதை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு ஒஸ்டெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம இப்போ எக்கோ ஸ்போர்ட்டில் போயிட்டு இருந்தாலும் சரி, நம்மளை வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒரு ஹெவிலோட ட்ரக்கோ இல்லை வந்து ஒரு ஓல்வோ மாதிரி ஒரு பஸ்ஸோ போச்சுன்னா நம்ம பாடியில் அதோடைய அந்த ஒரு இது, அது ஃபிசிக்ஸ், அதில் ஒரு விஷயம் மூமெண்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் இதில் வந்து அந்த மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அது மட்டும் உறுதி. அப்புறம் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரை பாருங்களேன், நீங்கள் லீகல் ஸ்பீட்ஸில்
ஒரு ஃபேமிலியோட ஒரு டிரைவபிலிட்டி ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 110 வந்து சேஃபாக நம்மளால் ஓட்ட முடியும். இது அதுக்கு மேலே ஓட்டுறதுக்கான ஒரு வெஹிக்கிளாகவே இதை ப்ரொஜெக்ட் பண்ணலை. நம்ம பிரேக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மற்ற கார்ஸ் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் தனித்தனியாக எக்ஸல் பண்ணும். இது எல்லாம் இன்க்ளூசிவாக சொல்கிறதுனால தான் எல்லாம் ஓகேஷாக இருக்குது. இது வந்து நாட் பேட் ஐதர். அதுக்காக இது பர்ஃபெக்ட்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ என்ஜினில் இது பர்ஃபெக்ட், இதுக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது. மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாட்டி கூட பேடாக இல்லாதனால தான் நம்ம இது இன்க்ளூசிவாக பேசுகிறோம். ஸ்டெபிலிட்டி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், இன்க்ரீஸாக இருக்குது. ஸ்டியரிங்கில் வெயிட் இருக்குது. ஸ்டியரிங் நீங்கள் யூ டர்ன் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக அதுக்காக ஃபாஸ்ட்டாக சுற்றாது, அது வரும் அப்படி ஒரு ஸ்டைலில். முன்னாடி பிடிச்சி வச்சா அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து லெஃப்ட்டு போய் பிடிச்சி வச்சிங்கன்னா லெஃப்ட்டு பார்த்தே போயிட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு ஃபீட்பேக் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு நெகட்டிவ் இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா NVH, அதாவது என்ஜினோடது இல்லை. NVHல என் பேசும்போது நாய்ஸ் பேசும்போது வின் நாய்ஸ் எல்லாம் நல்லாவே உள்ள வருது. அப்புறம் ரேட்டில் பற்றி பார்த்தீங்கன்னா இது ஒரு 42,800 கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டி. பழைய ஸ்விஃப்டெல்லாம், செகண்ட் ஜென் ஸ்விஃப்டெல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்டெல்லாம் ரேட்டில் ஆகிற மாதிரி வந்து கண்டிப்பாக இப்போ ரேட்டிலெல்லாம் ஆகலை. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ரீசன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரீசெண்ட் ஆகுது. அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்ட் நம்ம சொல்ல முடியாது, ரீசெண்ட் ஆகுது. அப்புறம் ஒரு விஷயம் கூட நான் சொல்லணும். AMT பொறுத்தவரையில் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஒரு மாடர்னான அப்மார்க்கெட்டான ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஆனால் ஒரு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடைய குறைகளை இப்போ நமக்கு AMT பற்றி தெரியும். AMTனா கொஞ்சம் லேக் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக அப்ஷிப் பண்ணும், ஸ்லோவாக தான் டவுன் ஷிப் பண்ணணும்னாலாம் நமக்கு இருக்குது. கிக் டவுன்ஸ் வந்து அவ்வளோ ஆக்யூரேட் அவுட்புட் எடுத்துகிட்டு வராது. ஆனால் அப்படி ஒரு லேசியான ஒரு டிரான்ஸ்மிஷனையும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒரு என்ன சொல்கிறது கேப்பு தெரியாமல் காட்டுறதோட வேலை வந்து இந்த என்ஜினோட வேலை. என்ஜின் வந்து உங்களுக்கு அது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் AMTயோட குறை வந்து நமக்கு பெரிய குறையாக தெரிகிறது இல்லை. இதை தான் நான் முதல்ல ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணேன். அப்படின்னா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கார் வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு சாய்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டுங்க, சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி சிட்டியில் டிரான்ஸ்மிஷனில் பிரச்சனை இல்லாத ஒரு டிரான்ஸ்மிஷன் வேணும்னா நீங்கள் இதை பிக் பண்ணலாம். கூட இதில் ஒரு பாயிண்ட் கூட இருக்குது பாருங்கள். பொதுவாக நீங்கள் வந்து டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலே அது வந்து நமக்கு ஃபியூல் எக்கனாமி கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் அந்த பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது. ஃபியூல் எக்கனாமி கரெக்டாக கொடுக்கும். அடுத்த ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஒரு மேஜர் கன்சர்னே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது வந்து டீசனான கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டைல் தான். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியும். அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா சர்வீஸ். இப்போ நீங்கள் சர்வீஸை வந்து 2 ஆஸ்பெக்டாக நம்ம பிரிக்க முடியும். முதல்ல ஒன்று பார்த்தோம்னா ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு கார் நல்ல என்ஜினியர்டாக டியூரபிளான பார்ட்ஸோட வருதுன்னா சர்வீஸுக்கு மேலே ஆப்வியஸ்லி லோடு கம்மியாகுது. அந்த இடத்துல சுசுக்கிக்கு அப்படி ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல கார்ஸ் தான் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. இப்போ சர்வீஸ் சென்டரும் அதுக்கு எக்யூப்டாக இருக்கும்போது உங்களுக்கு கஸ்டமருக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டான ஒரு சர்வீஸ் சென்டர் கிடைக்குது. இப்போ நாங்கள் எப்படி ரேங்க் பண்ணோம்னா டொயோட்டாக்கு அடுத்து சுசுக்கியை இந்தியாவில் ரேங்க் பண்ணுவோம். அந்த இடத்துல சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் நான் முதல்ல பேசியிருந்தேன். 5,000 சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணாங்கன்னு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாரோட ரீஜன்லேயும் மாருதியோட சர்வீஸ் சென்டர் இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். வெளியே மாருதி ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணுற மெக்கானிக்ஸ் இருப்பாங்க. எந்த மெக்கானிக்காலையும் இதில் கை வைக்க முடியும். அந்த மாதிரி சர்வீஸ் பற்றின ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சர்வீஸ் 2 இடத்துல பாசிட்டிவாக இந்த ப்ராடக்டை இம்பேக்ட் பண்ணுது. ஒன்று, அப்கீப்பிங் வந்து ஒரு காரோடைய பையிங்கை விடைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு ஏரியா ஓனர்ஷிப். ஏன்னா ஓனர்ஷிப் ஜாய்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லை கார்லேயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகுதுன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதே இடத்துல தான் நம்ம வந்து ரீசேலை இதில் லிங்க் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ டியூரபிளாக இருக்குது, ரிலையபிலிட்டி இருக்குது, வெஹிக்கிளோட பார்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, சர்வீஸும் நல்லா இருக்கும்னா ரீசேல் இருக்கும். அதுவும் இந்த பலினோவில் இருக்கிறது அதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து ரியர் சீட்டை பொறுத்தவரையில் இதுதான் பெஸ்ட்டு ரியர் சீட்டுனால நான் சொல்ல மாட்டேன்.
ஆனால் நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்கில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லெவலில் ஒரு நல்ல சாஃப்டான குஷனியான சீட் இருக்குது, சஸ்பென்ஷன் நல்ல சாஃப்டான சஸ்பென்ஷன். சாஃப்ட்னஸை டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் பலினோவையும் ஃப்ராங்க்ஸ்லேயும் பேக் டு பேக் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃப்ராங்க்ஸில் ஒரு ஸ்லைட்டான ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், இதில் அந்த ஸ்டிஃப்னஸ் எவிடெண்டாக தெரியாது. அப்புறம் நீங்கள் பாருங்கள், இது வந்து காங்கிரீட் ரோடுனால டயர் நாய்ஸ் கேட்குறதே தவிர உங்களுக்கு என்ஜினோட ரெவ் நாய்ஸ் இல்லை, அடிஷ்னலாக எந்த நாய்ஸுமே இந்த வெஹிக்கிளில் கேட்கல. அவ்வளோ சூப்பர் ரிஃபைன்டான ஒரு கேபின். ரியர் சீட் வந்து ஃபேமிலியோட கம்ஃபர்ட் ப்ரையராக இருக்கிற இடத்தையும் இது டிக் பண்ணுறதுனால தான் அந்த இன்க்ளூசிவ் பேக்கேஜில் இதுவும் வருது. இப்போ உங்களுக்கு இந்த கண்டென்ட்டோட ஃப்ளோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 10 லட்ச ரூபா ப்ராக்கெட்டில் கார் வாங்குறவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு செக்மெண்ட்டில் ப்ராப்பரான ஒரு என்ஜினில் டீசெண்டான ஃபீச்சர்ஸோட நல்ல ஒரு ஃபியூல் எக்கனாமியோட ரிஃபைன்மெண்ட்ஸோட ஓட்டுதல் தரவும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிளாக தான் நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவும் இதோடைய க்ளோனான கிளான்ஸாகவும் மெக்கானிக்கலி சிமிலர் தான். டொயோட்டாவில் விற்கிறாங்க, இது வந்து மாருதியில் விற்கிறாங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய கார்ஸ் கிடையாது. இதுக்கு க்ளோஸான காம்படிஷன்ஸ் வந்து i20யும் ஆல்ட்ரோஸும் தான். இப்போ ஆல்ட்ரோஸ் i20 ஏன் இந்த இடத்துல பலினோக்கு பின்னாடி நிற்கணுள்ளது இதோட இன்க்ளூசிவ் பேக்கேஜ் தான் நம்ம பேசியிருந்தோம். இப்போது இந்த மாதிரி வந்து செக்மெண்ட் வைஸில் இல்லை வந்து ஒவ்வொரு இதில் நம்ம ஒரு சீரீஸை வந்து பெஸ்ட் கார்ஸ் ஆஃப் த செக்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு தான் இந்த வெஹிக்கிள். அதுக்கான ரீசன் கமெண்ட்ஸில் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் கேட்ட மோட்டோ ஃபேம் தான். அதனால தான் இப்படி ஒரு கண்டென்ட்டே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது ஜஸ்டிஃபை ஆகிருக்கான்னு உள்ளது உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இதில் டிஃபர் ஆகிற பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். இதை மாதிரி நீங்கள் நினைக்கிற வெஹிக்கிள்ஸையும் வேறு செக்மெண்ட்ஸில் உள்ளது கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye from Motor Wagon. Drive responsible.